வணக்கம். இன்னைக்கு குழந்தை ஸ்வெட்டர் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இது பொன் குழந்தைங்களுக்கு முதல்ல எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். கீழே கொஞ்சம் ஃப்ராக் டைப்பில் வரும். இது பிறந்த குழந்தையிலேருந்து 3 மாதத்துக்கு போடணுன்னாக்கா இது நான் போடுற ஹுக் 5.5 mm போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து 3 மாதத்துக்கு போடணுன்னா 4.5 இல்லைன்னா 4 mm ஹுக்கில் போட்டாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த நான் போடுற டிசைன் இந்த கழுத்துலேருந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு செயின் 37 செயின் போட்டுக்கணும். 37 செயின் ஸ்டிச் அப்படின்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கற்றுக் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 செயின் போட்டாச்சு. அதுக்கடுத்து அடுத்த ரோவில் மூணாவது செயினில் டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இது 1 2 3வது, இது 3வதுல டபுள் க்ரோஷே போடணும். 1 2 இதுதான் டபுள் க்ரோஷே. அதே மாதிரி அடுத்த 4 செயினில் டபுள் க்ரோஷே போடணும். இதை சுற்றிட்டு அடுத்த செயினில் 1 2 3 4 செயின் போட்டுக்கிட்டிங்களா. ஃபஸ்ட்டு தேர்ட் ஹுக்கில் 3வது ஹுக்கில் டபுள் க்ரோஷே போட்டணும். அதுக்கடுத்து 1 2 3 4 செயின் போடணும். அதுக்கடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த செயினில் அப்புறம் அதுலேயே ஒரு செயின் போடணும். இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே அதே செயின் இந்த கீழே இருக்கிற செயின்லேயே சேம் செயின்லேயே போடணும். இது இந்த இது ஸ்லீவுக்கு பிரிக்கிறதுக்காக இது வி மாதிரி வருது பாருங்க, அது பண்ணிக்கணும். அதுக்கடுத்து திருப்பியும் அடுத்த 4 செயின்ஸில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு லைன் கொஞ்சம் இங்கே கஷ்டமாக இருக்கும் அந்த செயினை பிடிச்சி போடுறதுக்கு. அதுக்கடுத்ததுலேருந்து ஈஸியாகிடும். இது 1 2 3 4 அடுத்து திருப்பியும் 4 செயின் போட்டிங்க. 1 2 3 4 இந்த விக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு 4 செயின் போட்டிங்க. மறுபடியும் இங்கே அதே மாதிரி ஒரு செயின் போடணும். அப்படின்னா டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே.
டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டு மறுபடியும் அதே செயினில் டபுள் க்ரோஷே போடணும். இங்கே ஒரு வி மாதிரி வந்தது. அதுக்கடுத்து டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் 12 செயின்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 12 செயினில் டபுள் க்ரோஷே கண்டினியூஸாக ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று போடணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10, 11, 12. ஸோ 12 டபுள் க்ரோஷே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 டபுள் க்ரோஷே ஆச்சு. மறுபடியும் டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே போடணும். எடுத்துட்டு டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே அது போட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு அடுத்த 4 செயினில் டபுள் க்ரோஷே போடணும். 1, 2, 3, 4 டபுள் க்ரோஷே. மறுபடியும் டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. அதுக்கடுத்து திருப்பி 6 டபுள் க்ரோஷே வரணும். 1, 2, 3, 4, 5,
ஆர் ஆர் டபுள் கொஷின். இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. இங்கே இங்கே ஒரு வி, இங்கே ஒரு வி, இங்கே ஒரு வி, இங்கே ஒரு வி. ஸோ இது இப்படி ஷேப் வரும், கொஞ்சம் நெக் ஷேப் வரும். அடுத்த ரோ எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.